எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடு தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. பெருந்திரளாக கூடியிருக்கின்ற எம்மின சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். இந்த ஏரியூர் பகுதியை சுற்றி இருக்கின்ற மலைக்காடுகளில் காய்ந்து போன மரங்களிலிருந்து அந்த காய்ந்து போன மரங்களிலிருந்து வெம்மை காற்று என் சுவாசத்திற்குள் நுழைகின்றது. அந்த காற்று என் நுரையீரலுக்குள் நுழைந்து மூக்கின் வழியாக வெளியேறுகின்ற பொழுது ஒரு மாவீரன் பெயரை உச்சரித்துவாரே அது வெளியேறுகின்றது. அது எங்கள் வணங்காத்த மாவீரன் எங்கள் அண்ணன் வீரப்பனார். என் அன்பு உறவுகளே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா இருந்த பொழுதுதான் அந்த மாவீரன் அரச பயங்கரவாதத்தால் விஷம் வைத்து கொல்லப்படுகின்றார். அதிமுக அரசின் ஜெயலலிதாவின் வஞ்சகத்தால் எங்கள் வனம் காத்த இனம் காத்த மாவீரன் எங்கள் எல்லை காத்த ஐயனார் வீரப்பனார் மாண்டு போனார். அவர் இறந்த அடுத்த வாரத்தில் பாரதிய ஜனதா கர்நாடகாவில் ஆட்சி பொறுப்பேற்கின்றது. அதன் முதல்வர் எடியூரப்பா அதிகாரத்திற்கு வருகின்றார். எடியூரப்பா வந்தவுடன் முதல் செய்தியாக அறிவித்தது என்ன தெரியுமா? ஒகனேக்கல் இனி எங்களுக்கு சொந்தம் என்று அறிவித்தார். பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி, எடியூரப்பாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியின் சித்தராமையாவாக இருந்தாலும் சரி, எங்கள் ஐயன் உயிரோடு இருந்த பொழுது நீ நல்ல ஆண்மகனாக இருந்தால் ஒகனேக்கல் கன்னடனுக்கு சொந்தம் என்று சொல்லி இருந்தால் அடுத்த நிமிடம் நீ காட்டிற்குள் இதே பகுதிக்குள் எங்கள் ஐயன் வீரப்பனார் கால் மாட்டில் உட்கார்ந்து கொண்டு அமனமாக அழுது கொண்டிருக்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கும். ஒரு மாவீரன் போனான். அன்றிலிருந்து இன்று வரை பொன்னிவளத்தாய் சங்க இலக்கியங்களில் பொன்னிவளத்தாய் என்று அழைக்கப்பட்ட என் காவிரியிலிருந்து இன்று வரை சொட்டு நீர் வரவில்லை. மழைக்காலத்தில் வெள்ளமாக வந்த நீரையும் தேக்கி வைப்பதற்கு இங்கே ஆண்ட திராவிட அரசுகளுக்கு துப்பில்லை. 3000 கன அடி நீர் இதே 5 ஆண்டுகளுக்கு முன்பாக 2 முறை கர்நாடகாவில் வெள்ளம் ஏற்பட்டது. 2 முறையும் 3500 கன அடி தண்ணீர் இதே ஒகனேக்கல் வழியாக திருச்சியை கடந்து தஞ்சையை கடந்து பூம்புகாரில் போய் வீணாக கலந்தது. அந்த நீரை சேர்த்து வைத்திருந்தார் கர்நாடகக்காரன் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என்று சொல்லிவிட்டார். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிவிட்டது, மதிக்கவில்லை. நடுவர் மன்றம் தீர்ப்பு சொன்னது, மதிக்கவில்லை. காவிரி ஒழுங்காற்று வாரியம் தீர்ப்பு சொன்னது, மதிக்கவில்லை. காவிரி ஆணையமும் தீர்ப்பு சொன்னது, அவன் காலில் போட்டு மிதிக்கின்றான். ஆனால் வெள்ள காலத்தில் வருகின்ற தண்ணீர் தான் இனி தமிழ்நாட்டிற்கு என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. இதற்கு யார் காரணம்? ஆண்ட கட்சி, ஆளுகின்ற திராவிட கட்சிகள் தான் இதற்கு காரணம். இந்த வெள்ள நீரை மட்டும் சேமித்து வைத்திருந்தால் தமிழ்நாட்டிற்கு 2 ஆண்டுகள் மழை வராவிட்டாலும் பெய்யாவிட்டாலும் நமக்கு தேவையான நீர் 2 ஆண்டுக்கு போதும். செய்தார்களா? இதோ கூப்பிடுகின்ற தூரத்தில் இருக்கின்றது ஒசூர். அந்த ஒசூரில் இருந்து இந்த பகுதிக்கு பல ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நாகமரை பகுதிக்கு
ஓசூரிலிருந்து நாகமரை பகுதிக்கு இந்த பகுதியில் காவிரியின் குறுக்கே 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேம்பாலம் போடுங்கள். அந்த மேம்பாலத்தை போட்டால் ஓசூரில் இருந்து இந்த பகுதியில் இருந்து மேட்டூர் வழியாக கோயம்புத்தூருக்கு போகலாம், ஈரோடுக்கு போகலாம், கேரளாவிற்கு போகலாம். செய்தார்களா? திமுக செய்ததா? அதிமுக செய்ததா? காங்கிரஸ் கட்சி செய்ததா? பாட்டாளி மக்கள் கட்சி செய்ததா? யாரும் செய்யவில்லை. பிறகு எதற்கு இவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும்? இதே பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் 5 முறை காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கின்றது. இதே பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் 3 முறை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கின்றது. இதே பென்னாகரம் தொகுதியில் அதிமுக 2 முறை வெற்றி பெற்றிருக்கின்றது. இதே பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் பாமக 2 முறை வெற்றி பெற்றிருக்கின்றது. இதே பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1 முறை வெற்றி பெற்றிருக்கின்றது. இதே பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் ஜனதாதளம் 1 முறை வெற்றி பெற்றிருக்கின்றது. இதே பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் இந்திய ஜனதாதளம் மட்டுமல்ல, ஒரு சுயேட்சை உட்பட வெற்றி பெற்றிருக்கின்றது. இத்தனை முறை 1954 இன்று வரை பல கட்சிகள் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஒகனேக்கலில் இருந்து உவரி நீராக காவிரி ஆற்று தண்ணீரை இங்கே தேக்கி வைத்து பென்னாகரம் பகுதியில் இருக்கின்ற ஏரி குளம் கண்மாயில் நிரப்பி இருந்தால் பென்னாகரம் ஏன் வறட்சியாக இருக்கின்றது? தருமபுரி மாவட்டம் ஏன் வறட்சியாக இருக்கின்றது? திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்றாரே மு.க. ஸ்டாலின், தருமபுரி மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம். அதிமுக சொல்கின்றது தருமபுரி மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம். காங்கிரஸ் சொல்கின்றது தருமபுரி மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம். தன் சாதிக்காரர்களை வாக்கு வங்கியாக மாற்றி இருக்கின்ற பாமகவும் சொல்கின்றது தருமபுரி மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம். ஆட்டுக்குட்டி அண்ணாமலையும் சொல்கின்றார் தருமபுரி மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம். சரி, மாறி 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 54 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த கட்சியோடு எல்லா கட்சிக்காரனும் கூட்டணி வைத்து 54 வருடமாக தருமபுரி மாவட்டமும் தருமபுரி மக்களவை தொகுதியும் முன்னேறவில்லை, பின்தங்கியே இருக்கின்றது என்றால் என்ன மசத்துக்கிட உனக்கு திரும்ப திரும்ப நாங்க வாக்கு போடணும்? எதுக்கு வாக்கு உனக்கு? எந்த மூஞ்சியை வைத்துக் கொண்டு நீ திரும்ப திரும்ப சொல்ற இதே மாதிரி பின்தங்கிய மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம்? யாரால் பின்தங்கியது? ஆண்ட கட்சிகளால், ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சியால் பின்தங்கியது. இந்த காவிரி நீரை வெள்ள காலத்தில் இந்த பகுதி எங்கும் ஏரிக்குளம் கண்மாயில் சேமித்து வைத்திருந்தால் முப்போகம் விளைகின்ற மாவட்டமாக இது மாறி இருக்கும். தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த உழைக்கும் மக்கள், பாட்டாளிகள், ஏழைகள், எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் பஞ்சம் பிழைப்பதற்காக ஏண்டா பெங்களூருக்கு போகணும்? 1.5 கோடி வட இந்திய தமிழ்நாட்டில் வந்து பிழைக்கிறான் பான்பராக்கு சங்கிப்பைய. இந்த மண்ணின் மைந்தர்கள் நாம ஏன் வெளிநாட்டிற்கு போக வேண்டும்? ஏன் பெங்களூருக்கு போக வேண்டும்? ஏன் திருப்பூருக்கு போக வேண்டும்? ஏன் சென்னை மாநகருக்கு போக வேண்டும்? தருமபுரி மாவட்டத்தில் இல்லாத வளமா, இல்லாத நீரா, இல்லாத மழையா, இல்லாத வயலா என்ன இல்லை தருமபுரியில்? நான் எதற்கடா வெளியே போக வேண்டும்? எதற்கு காரணம்? யார் காரணம் இதற்கு? நீங்களும் நானும் தான் காரணம். திருடன் கையில் சாவியை கொடுத்தால் கஜானாவில் எப்படி தங்கம் இருக்கும்? அதிமுக திமுக ஆட்சி காலத்தில் அதிமுக திமுகவிடம் அதிகாரத்தை கொடுத்தால் பெண்கள் கழுத்தில் எப்படி தாலி இருக்கும்? நீங்கள் அதிமுக திமுகவோட கூட்டணி வைத்து வருகின்ற கட்சிகளுக்கு வாக்கு போடுவதும் ஒண்ணுதான். நேரா போய் 6 அடி நீளத்துல குழியை தோண்டி அதுக்குள்ள படுத்துக்கிட்டு வாக்கரிசி போட்டுக்கிறது ஒண்ணுதான். 2 பேரும் அயோக்கியர்கள், ஊழல்வாதிகள். இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாட்டின் உரிமையை என்ன பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள்? 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற எங்கள் ஐயா, நான் தனிப்பட்ட முறையில் மிகவும் பாசமும் நேசமும் மரியாதையை வைத்திருக்கின்ற எங்கள் ஐயா டாக்டர் ஐயா சொல்கின்றார், உலகத்திலேயே பாரத பிரதமர் நரேந்திர மோடியை போல ஒரு மனிதனை பார்க்க முடியாது. ஐயா,
10 நாளைக்கு முன்பாகத்தான் சொன்னீர்கள், பான்புறக்கு வாயுங்கள், சங்கிகளோடு எவன் கூட்டணி வைப்பான் என்று. மறந்து போய்விட்டதா ஐயா? நாங்கள் மறந்து விடலாம், இந்த மக்கள் மறந்து விடலாம். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வன்னியர் மக்களுக்காக இடஒதுக்கீட்டிற்காக போராடி 16 உயிர்கள் 10,000 உயிர்கள் காவல்துறையின் குண்டுகளுக்கு பலியானது. அந்த மாவீரர்களுடைய ஆன்மா ஒருபோதும் உங்களை மன்னிக்காது. இது சத்தியம். ஏன் இன்றைக்கு நரேந்திர மோடி பாரதிய ஜனதாவின் நாங்கள் 40 தொகுதியும் தமிழ்நாடு வெற்றி பெற்று, அதே போல இந்தியாவில் மீண்டும் பாரதிய ஜனதா அதிகாரத்திற்கு வந்தால் இடஒதுக்கீடை நிறைவேற்றுவோம் சொல்லவில்லை. சாதியின் அடிப்படையில் நாங்கள் வாக்கெடுப்பு நடத்துவோம், மக்கள் வாக்கெடுப்பு எடுத்துவோம் சொல்லவில்லை. தமிழ்நாட்டில் சமூக நீதியை காப்போம் சொல்லவில்லை. நீட் தேர்வை ரத்து செய்வோம் சொல்லவில்லை. நரேந்திர மோடி சொல்ல வேண்டாம், நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டோம் என்று எங்கள் அக்கா சௌமியா சொல்லலாம் இல்லையா? நான் இந்த தொகுதியில் வெற்றி பெற்று வந்தால் டெல்லி நாடாளுமன்றத்திற்கு சென்று நரேந்திர மோடி சட்டையை இறுக்கி பிடித்து கழுத்தை நெரித்து நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று பாமக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கின்றதா? இல்லை. நீட் தேர்வை யார் கொண்டு வந்தது? எதற்கெடுத்தாலும் நரேந்திர மோடி சொல்கின்றார் அல்லையா, காங்கிரஸ் கட்சியினால் தான் இந்த தேசம் இவ்வளவு பின்னடைவுக்கு ஆனது, காங்கிரஸ் கட்சி தான் இந்தியாவை சீரழித்தது. ஆம், உண்மைதான். 60 ஆண்டுகள் இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கிய ஆண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி, மறுக்கவில்லை. ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்ததுதான் நீட் தேர்வு, அந்த காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்ததுதான் ஜிஎஸ்டி, அந்த காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்ததுதான் இங்கே இருக்கின்ற சுங்கச்சாவடி, அந்த காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்ததுதான் எல்லா திட்டங்களும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழனுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற எல்லா திட்டங்களும் கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பது பாரதிய ஜனதா என்கின்ற காவி பயங்கரவாத கும்பல். காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த திட்டங்களை நாங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்ற மாட்டோம், இந்தியாவில் நிறைவேற்ற மாட்டோம் என்று என்றைக்காவது இந்த நரேந்திர மோடி சொன்னதுண்டா? ஏன் சொல்லல? 2 பேரும் ஒண்ணுதான். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் காங்கிரசும் பிஜேபியும். அவன் கதர் சட்டை போட்ட பயங்கரவாதி, இவன் காவி சட்டை போட்ட பயங்கரவாதி. அதிமுகவும் திமுகவும் ஒன்றுதான். கருணாநிதி வேட்டி கட்டிய ஜெயலலிதா, ஜெயலலிதா புடவை கட்டிய கருணாநிதி. 2 கட்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது? என்ன வேறுபாடு இருக்கின்றது? என்ன கொள்கை இருக்கின்றது? என்ன கோட்பாடு இருக்கின்றது? 10 ஆண்டுகள் பாரதிய ஜனதாவை அதிமுக அடிமையாக இருந்தது, தூக்கி சுமந்தது. அதற்கு முன்பாக வாஜ்பாய் காலத்தில் 4.5 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் அங்க வகித்து செத்து போன பாரதிய ஜனதாவிற்கு இந்தியாவில் உயிர் கொடுத்தது யார் தெரியுமா? சமூக நீதி காவலர் ஐயா கருணாநிதி. நம்ம மருத்துவர் ஐயா போல அவர் அதே மரத சொன்னார். பண்டார பெயர் பாரதிய ஜனதா, பரதேசி பெயர் பாரதிய ஜனதா, காவி பண்டாரங்கள் பாரதிய ஜனதா என்று சொன்ன கருணாநிதி அவர்கள் நேரா டெல்லிக்கு சென்று 1996ஆம் ஆண்டு வாஜ்பாய் ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்தார். ஆதரவு தெரிவித்ததோடு மட்டுமல்ல, தன்னுடைய மருமகன் முரசொலி மாறனுக்கு வாஜ்பாய் அமைச்சரவையில் தொலைத்தொடர்பு மந்திரி பதவி வாங்கி கொடுத்தார். அந்த பதவியை அனுபவித்தார்கள் 4.5 ஆண்டுகள். அதே காலத்தில் தான் 2000ஆம் ஆண்டு 2001ஆம் ஆண்டு குஜராத்தில் நரேந்திர மோடி முதல்வராக இருந்தார். அந்த காலத்தில் தான் இஸ்லாமியர்கள் கதற 2000 பேர் 3 நாளில் சொந்த நாட்டில் சொந்த மக்களை இந்த காவி பயங்கரவாத கும்பல் அரச பயங்கரவாதம் அன்றைக்கு நரேந்திர மோடி வீதியில் இறங்கி காவல்துறையை ஏவிவிட்டு 2000 இஸ்லாமியர்களை கதற கொள்ள வைத்தார். 5 லட்சம் இஸ்லாமியர்கள் குஜராத்தில் அகதிகளாக வாழ்ந்தார்கள். இது வரலாறு.
அன்றைக்கு பாரதிய ஜனதாவை கருணாநிதி ஆதரிக்காமல், முட்டுக் கொடுக்காமல், அங்கீகரிக்காமல் போயிருந்தால் பாரதிய ஜனதா என்கின்ற கட்சி இந்திய ஒன்றியத்திலே இருந்திருக்கின்றது. இந்த படு பாதகத்தை செய்தவர் கருணாநிதியும் திராவிட முன்னேற்ற கழகமும். அதை செய்துவிட்டு இன்றைக்கு பாசிச எதிர்ப்பு நாடகத்தை இங்கே அரங்கேற்றுகின்றாயே தமிழன் இழித்தவாயன் என்றுதானே. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! பாசிச எதிர்ப்பு நாடகம். நாங்கள் பாசிசத்தை எதிர்க்கின்றோம், நரேந்திர மோடியை எதிர்க்கின்றோம். பாரதிய ஜனதாவிற்கு வாக்களித்தால் பாசிசம் வந்துவிடும். உண்மைதான். நரேந்திர மோடி இந்தியாவில் இருக்கக்கூடாது, அந்த பாரதிய ஜனதாவும் இருக்கக்கூடாது, சங் பரிவார கும்பல் இந்தியாவில் இருக்கக்கூடாது. இதுதான் எங்கள் ஐயா வீரப்பனார் கனவாகவும் இருந்தது. அதைத்தான் நாங்கள் வழிமொழிகின்றோம். அப்படி என்றால் இதே திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சியினர் சொல்கின்றார்கள், நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டால் பாரதிய ஜனதா உள்ளே வந்துவிடும், பிஜேபி உள்ளே புகுந்துடும். சரி, இப்பொழுது சொல்கின்றார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா என்கின்ற கட்சியே கிடையாது, எங்களுக்கும் அவர்களுக்கும் போட்டியே கிடையாது என்று சொல்கின்றார். உங்களுக்கும் பாரதிய ஜனதாவிற்கும் போட்டியே இல்லை என்றால் 40 தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி டெபாசிட் இலக்கும் என்றால் பிறகு எப்படா பிஜேபி நாம் தமிழ் கட்சிக்கு உள்ள ஓட்டு போட்டா உள்ளே பூர்வம்? எப்படி உள்ளே பூர்வம்? அப்ப எவ்வளவு பெரிய திருட்டு நாடகம் என்று பாருங்கள். இன்றைய கேள்வி ஒன்றே ஒன்றுதான். காங்கிரஸ் கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்தீர்கள். இதே காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்திருந்த காலத்தில் 10 பேர் உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் கேபினெட் மினிஸ்டர், 11 பேர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகள் மத்திய அமைச்சர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். அன்றைக்கு ஐயா 5வது முறையாக ஐயா கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். அன்றைக்கு கருணாநிதி அவர்கள் நினைத்திருந்தார், காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கடி கொடுத்து, என்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தயவால் தான் காங்கிரஸ் கட்சி டெல்லியில் அதிகாரத்தில் இருக்கின்றது, திமுகவை சார்ந்த 11 பேர் நாங்கள் மந்திரிகளாக இருக்கின்றோம், உங்கள் ஆட்சி கவிழாமல் தொடர வேண்டும் என்றால் கச்சத்தீவை மீட்டு தர வேண்டும். என் காலத்தில் தான் கச்சத்தீவு பறிபோனது. எனக்கு வரலாற்று பக்கத்தில் கருப்பு மையாக பூசப்பட்ட நாளது. எனவே கச்சத்தீவை நீங்கள் இருந்த ராணுவத்தை அனுப்பி திரும்ப பெற வேண்டும். காவிரியில் மறுக்கப்பட்ட உரிமையை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். முல்லை பெரியாற்றில் நாங்கள் இழந்த உரிமையை பெற்றுத்தர வேண்டும். பாலாற்றில் தென்பெண்ணை ஆற்றில் நாங்கள் இழந்த உரிமையை பெற்றுத்தர வேண்டும். ஜிஎஸ்டியை ரத்து செய்ய வேண்டும். சுங்கச்சாவடிகளை ரத்து செய்ய வேண்டும். நீட் தேர்வை கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் என்னுடைய தமிழ்நாட்டின் உரிமை. இந்த உரிமையை காப்பதற்காக உங்களிடம் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். எனவே நீங்கள் காங்கிரஸ் அரசு இதையெல்லாம் ரத்து செய்தால் உங்களோடு கூட்டணி, உங்கள் கட்சிக்கு ஆதரவு இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் ஆதரவை பெற்றுக்கொள்வோம். எங்களுடைய 11 மத்திய அமைச்சர்களும் திமுகவை சார்ந்தவர்கள் நாங்கள் ராஜினாமா கடிதத்தை கொடுப்பார்கள் என்று அன்றைக்கு கருணாநிதி சொல்லியிருந்தால் அத்தனை உரிமைகளும் கிடைத்திருக்கும். ஈழத்தில் நம் இரத்த உறவுகள் குண்டுகளாக கொல்லப்பட்ட பொழுது அந்த இனப்படுகொலை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும். செய்தாரா திமுக? செய்ததா கருணாநிதி? எந்த முகத்தோடு இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் நம்மளிடம் வாக்கு பிச்சை கேட்டு வருகின்றார்? நண்பர்களே, வரலாற்றை மக்கள் மறந்து விடுவார்கள், கடந்த காலத்தை என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த கால வரலாற்றை மறப்பது மக்களின் இயல்பு. அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பதுதான் போராளிகளுடைய கடமை. வருகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய காலகட்டம் கேளுங்கள். நீட் தேர்வு யார் காலத்தில் வந்தது? ஜிஎஸ்டி யார் காலத்தில் வந்தது? சுங்கச்சாவடி யார் காலத்தில் வந்தது? 8 வழிச்சாலை 10 வழிச்சாலை யார் காலத்தில் வந்தது? சாகர்மாலா திட்டம் யார் காலத்தில் வந்தது? மீனவர்களை கடற்கரையில் இருந்து வெளியேற்றி கடற்கரை மேலாண்மை சட்டம் யார் காலத்தில் வந்தது?
உலகமயம், தனியார்மயம், தாராளமயம் என்கின்ற சுரண்டல் கொள்கையால் எங்கு பார்த்தாலும் கார்பரேட் முதலாளி தமிழ்நாடு எங்கும் வயல்காடுகளை ஆக்கிரமித்து, பொன் விளையும் பூமிகளை எல்லாம் ஆக்கிரமித்து, எங்கு பார்த்தாலும் தொழிற்சாலைகளை கட்டி பொன் விளைகின்ற பூமி எல்லாம் தரிசு நிலங்களாக மாறிவிட்டது. யார் காலத்தில் வந்தது என்று கேளுங்கள் நண்பர்களே. இவர்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் மத்திய மந்திரியாக இருந்த பொழுதுதான் எல்லாமே வந்தது. மிகப்பெரிய ரோடை போட்டார் மன்மோகன் சிங், மிகப்பெரிய சாலையை போட்டார், மக்களுக்கு எதிரான சாலையை போட்டார் காங்கிரஸ் கட்சி காலத்தில் மன்மோகன் சிங். அந்த சாலையில் 120 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டியை ஓட்டிக் கொண்டிருக்கின்றார் நரேந்திர மோடி. இது நரேந்திர மோடியின் கண்டுபிடிப்பு மட்டுமல்ல, காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்களை அழுங்காமல் குலுங்காமல் அப்படியே நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் நரேந்திர மோடி. அதனால் தான் சொல்கின்றோம், பிஜேபிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் கொள்கை அளவில், கோட்பாட்டு அளவில், சிந்தனை அளவில் எந்த வேறுபாடும் கிடையாது. ரெண்டும் ஒன்றுதான். இவன் மே அப்படிம்பா, அவன் மே அப்படிம்பா, அவ்வளவுதான். ரெண்டு பேரும் மேதான். இதுதான். அப்ப இப்பொழுது கொடுக்கின்றார். இந்தியா கூட்டணிக்கு 40 தொகுதியும் நமதே, 40 தொகுதியும் நமதே. உரிமை மீட்போம், ஸ்டாலின் குரல். இந்தியாவை காப்போம், ஸ்டாலின் குரல். தமிழ்நாட்டை காப்பாத்து நட்டு வச்சுட்டாங்க. இப்ப இந்தியாவை காக்க கிளம்பிட்டாங்க திமுக காரன். தமிழ்நாட்டில் இங்க பாருங்க, எங்க ஊர் பகுதியில் ஒரு பழமொழி உண்டு, அறுக்க தெரியாதவனுக்கு 64 கற்கருவாய் என் கையில் அப்படின்னு. ஆட்சி செய்ய தெரியாதவன் கையில அதிகாரம் எதற்கு? அதிகாரம் எதற்கு உனக்கு? உங்கள் டி.ஆர். பாலு மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுதுதான் தமிழ்நாடு முழுவதும் சுங்கச்சாவடி வந்தது. ஐயா திராவிட மாடலின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக என்ன சொல்கின்றார்? திராவிட முன்னேற்ற கழகம், இந்தியா கூட்டணி 40 தொகுதியில் வெற்றி பெற்றால் நாங்கள் சிலிண்டர் விலையை குறைப்போம், டீசல் விலையை குறைப்போம், பெட்ரோல் விலையை குறைப்போம், சுங்கச்சாவடியை அகற்றுவோம், ஜிஎஸ்டியை குறைப்போம். இதுதான் ரொம்ப ஆபத்தான ஒரு பாயிண்ட். நீட் தேர்வை ரத்து செய்வோம். நீட் தேர்வை ரத்து செய்கின்ற ரகசியம் என் கையில் தான் இருக்கின்றது என்று அன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் முழங்கினார். திரும்பவும் அதே பல்லவி. நாங்கள் 40 தொகுதியில நீங்க ஓட்டு போட்டு இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைத்தால் என்ன செய்வார்களாம்? நீட் தேர்வை ரத்து செய்வார்களாம். சரி, நீட் தேர்வை கொண்டு வந்தது யார்? இதே பின்தங்கிய மாவட்டம், திருச்சிக்கு பக்கத்தில் அரியலூர் மாவட்டத்தில் ஒரு பட்டியல் இனத்தில் சார்ந்த பறையர் குடியை சார்ந்த ஒரு பெண் பிள்ளை தங்கை அனிதா. அம்மா கிடையாது, அப்பா அண்ணன், 2 பேரும் விவசாய கூலிகள். மாட மாளிகையில் கிடையாது, ஒரு ஓலை குடிசை. குடிசையில் மின்சாரம் கிடையாது, கரண்ட் கிடையாது. அரிக்க விளக்குல மண்ணெண்ண விளக்குல தான் படிக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு முன்பாக ஆடு மாடு கோழிக்கெல்லாம் இரையை வைத்து விட்டு வீடை சுத்தம் பண்ணி சாணி தெளிச்சு போட்டு விட்டு அப்பனுக்கும் அண்ணனுக்கும் கஞ்சி காய்ச்சி வச்சு விட்டு மதிய சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அவ பள்ளிக்கூடத்துக்கு போகணும். பள்ளிக்கூடம் விட்டு வந்த பிறகு அதே போல வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணி ஆடு மாடு கோழிக்கு எல்லாத்துக்கும் இறைய போட்டுட்டு வீட்டில் விளக்கேற்றி சமைச்சு வச்சுட்டு அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் அவளுக்கும் சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தில் கொடுக்கப்பட்ட பாடங்களை படித்து, எந்த தனிப்பயிற்சி எந்த டியூஷன் கிடையாது. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒரு பெண் 1172 மார்க் 12ஆம் வகுப்பில். பெரிய கனவு, எப்படியாவது படித்து மருத்துவராகிவிட வேண்டும் என்று மருத்துவத்திற்கு விண்ணப்பம் போடுகின்றார். விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகின்றது. இனிமேல் நீங்கள் 1200க்கு 1200 மதிப்பெண் எடுத்தாலும் நீட் தேர்வு எழுத வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்தை காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்து விட்டது என்று அறிவிப்பு வருகின்றது. உடனே அவர் போய் தேடி எங்கு பார்த்தாலும் கத்துறா, கதறா, அழுகிறா, கண்ணீர் விட்டு புரள்றா. வேறு வழி இல்லாமல் டெல்லிக்கு உச்சநீதிமன்றத்தில் தன் சொந்த செலவில் வழக்கு போடுகின்றார். உச்ச நீதிமன்றத்தில் நீட் தேர்வை கொண்டு வந்து தீர வேண்டும் என்று யார் அனிதாவிற்கு எதிராக வாதாடினார்கள் தெரியுமா?
அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் திமுகவோடு கூட்டணியோடு வெற்றி பெற்ற சிவகங்கை சீமான் ப. சிதம்பரம் என்கின்ற செட்டிநாட்டு அப்பச்சிதான் அன்றைக்கு உள்துறை அமைச்சராக நிதியமைச்சராக இருந்தார். அவருடைய மனைவி நளினி சிதம்பரம் தான் தங்கை அனிதாவுக்கு எதிராக போராடி நீட் தேர்வை இந்தியா முழுக்க திணித்து அனிதா போன்ற நூற்றுக்கணக்கான மாணவிகளுடைய சாவுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சியும் ப. சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரமும் அதற்கு உறுதுணையாக நின்ற இந்த திமுகவும் தான். இப்ப நீ கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் என்னமோ நீட் தேர்வை வெள்ளக்காரன் கொண்டாந்து வச்சது மாதிரியும் அதை ஆட்சிக்கு வந்தா அவங்க ரத்து செஞ்சிருது மாதிரியும் நம்மளை எவ்வளவு பித்தலாட்டம் ஏமாற்று பாருங்க. அதாவது கேனப்பைய ஊர்ல கிறுக்கு பைய நாட்டாமாங்க நம்மளை பூரா கிறுக்கு பயலாக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து இந்த மோசடிகளை புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து புரிந்து. இங்கிட்டு பிஜேபி 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி தான் இந்த நாட்டை கெடுத்தது உண்மைதான். இப்ப நீங்க அதிகாரத்திற்கு வந்த பிறகு நாட்டை எவ்வளவு தூரம் நீங்க உயர்த்தி இருக்கிறீங்கன்னு பாருங்க. கேஸ் விலை உயர்வு, சிலிண்டர் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு, ஜிஎஸ்டி உயர்வு, சுங்கச்சாவடி கட்டணம் உயர்வு, பால் விலை உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, சாலை வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, எல்லாம் உயர்வு. விலைவாசி எல்லாம் மக்களுடைய வாழ்க்கை தாழ்ந்து தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கின்றது. இதே நரேந்திர மோடி 2021 நாடாளுமன்ற தேர்தலில் 2019 2020 நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் பேசினார். இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் கட்சியின் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களே, கச்சத்தீவு பகுதியில் தமிழ்நாட்டை சார்ந்த மீனவர்கள் ஒவ்வொரு நாளும் செத்து விழுகின்றார்கள். இலங்கை அரசு சுட்டுக் கொள்கின்றது. பாரத பிரதமராக இருந்து கொண்டு வல்லமை மிக்க ராணுவத்தை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் மீனவர்களை உயிரை காப்பாற்றாமல் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? நான் சொல்லல, நரேந்திர மோடி ராமேஸ்வரத்தில் பேசின பேச்சு. எனவே மன்மோகன் சிங் அவர்களே, இனி நீங்கள் வேட்டி கட்டுவதற்கு பதிலாக புடவை கட்டிக் கொள்ளுங்கள். சொன்னது நரேந்திர மோடி. யாரை சொன்னார் என்றால் காங்கிரசில் அன்றைக்கு பாரத பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கை சொன்னார். நானும் சொல்கின்றேன், கச்சத்தீவை எப்படி திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் அன்றைக்கு தமிழ்நாட்டின் மக்களுடைய பேச்சை கேட்காமல், தமிழ்நாட்டு மக்களுடைய அனுமதியை கேட்காமல், பாராளுமன்றத்தில் விவாதிக்காமல் என்னுடைய தாத்தன் சேதுபதியின் சொத்தை உங்க ஆத்தா இந்திரா காந்தியோட ஆத்தா புருஷ விட்டு செத்துமாறு நீ எப்படி கொடுத்தியோ அதை தடுத்து அதை நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்துவதற்காக இந்த தொகுதியில் வெற்றி பெற்று எங்கள் தங்கை அபிநயா இதற்காக வேண்டினாலும் டெல்லி பாராளுமன்றத்திற்குள் போக வேண்டும். போகும் போது அபிநயா, நீ கட்டிய பழைய சேலை புடவை நாளை எடுத்துக்கிட்டு போ, அங்கே நரேந்திர மோடி ஒரு ஆள் வருவான், அப்ப நீ சொல்லு, மன்மோகன் சிங்க புடவை கட்ட சொன்னியே நீ கச்சத்தீவை மீட்சி விட்டாயா? மீட்கல, அதனால் என் பழைய புடவையை கொண்டு வந்திருக்க, கட்டா இந்த புடவையை நீ சொல்லுறோம். பாவம்னு ஏழை எளியவருக்கு அந்த பழைய கிழிஞ்ச புடவையை கொடுத்துடாத, கட்டத்துக்கு டெல்லியில ஆள் இருக்கு. இப்ப விவாதம் பண்றாங்க. திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், பாரதிய ஜனதா ஒரு பக்கம், காங்கிரஸ் ஒரு பக்கம். கச்சத்தீவை காங்கிரஸ் காலத்தில் கொடுத்தார்கள், உண்மைதான். 13 வருஷமா கட்டிக் கொண்டிருக்கின்றோம். அன்றைக்கு 2008ஆம் ஆண்டு முதலமைச்சராக கருணாநிதி, அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் ஜெயலலிதா, இந்த அம்மா என்ன செஞ்சு தெரியுமா? உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்க போட்டுச்சு, கச்சத்தீவை இந்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று. ஒண்ணுமே புரியல. வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் தெரியுமா? அந்த பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா மாநிலத்தை சார்ந்த SM கிருஷ்ணன் ஒரு பாவி ஒருத்தர் இருந்தான். அவன் தான் சொன்னான், அந்த ஆளு கச்சத்தீவை கொடுத்ததுதான். உடனே திரும்ப இந்த அம்மா ஒரு ரெட்டு போடுது உச்ச நீதிமன்றத்தில். ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுகவின் முதலமைச்சர் கருத்து என்ன? அவர் மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து
திமுக கூட்டணியுடன் காங்கிரஸ் கட்சி அதிகாரம் செலுத்துகின்றது. கச்சத்தீவை கருணாநிதி மீட்டு தருவாரா, நீதிமன்றத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று ஒரு ரிட்ட போட்டுச்சு. கருணாநிதிக்கு ஒண்ணும் புரியல. ஏப்பா தேர் எடுத்து தெருவில் விடுறாடா அந்த பொம்பளை, ஏற்கனவே நம்மளை கழுவி ஊத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன செய்யறது என்று கருணாநிதி பார்த்து கொண்டே இருந்தார். மத்திய அரசு என்ன பதில் சொல்லுதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. நம்மால தான் பயங்கரமான ஆளாச்சே, டக்குன்னு பிடிச்சுக்கிட்டாரு. எஸ்.எம். கிருஷ்ணா இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர், காங்கிரஸ் கட்சி காலத்தில் 2008ஆம் ஆண்டு முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவுடைய ஜெயலலிதா தொடுத்த வழக்கிற்கு எஸ்.எம். கிருஷ்ணா சொன்னார், காங்கிரஸ் கட்சியின் அன்றைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் சொன்னார், கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததுதான் என்று சொன்னார். அதை ஐயா கருணாநிதி இறுக்கியமாக பிடித்துக் கொண்டு மத்திய அரசின் கொள்கை முடிவு என்னவோ அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை முடிவு. இப்ப வர்ற விஷயத்துக்கு இப்பதான் செய்தி முக்கியம். இப்ப 1967 இருந்து சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, மறக்காமல் திமுகவின் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கச்சத்தீவை மீட்போம். ஏங்க இந்த பொய்ய எத்தனை தடவை தாங்க நீங்க சொல்லுவீங்க? இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையில் இந்த முறையும் போட்டிருக்கிறாரு, நாங்கள் 40 தொகுதியில் வெற்றி பெற்றால் கச்சத்தீவை மீட்போம். நாங்களும் மீட்டு கொடுங்க என்றுதான் கேட்கின்றோம். வெட்டியா 1 கோடி திமுக தன்னை வெண்ண வெட்டியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கரை வெட்டி கட்டிக்கிட்டு. பூரா ஆயுத பயிற்சி கொடுங்க, ஆயுத பயிற்சி அறிவாலயத்தில் கொடுங்க, துப்பாக்கியை கொடுங்க, ஏத்துங்க படகுல, தலைமை வாங்கி உதயநிதி ஸ்டாலினை, நயன்தாராவை அனுப்பி விடுங்க. அவன் போய் வெற்றி பெற்று அங்க போய் கச்சத்தீவை மீட்டுட்டு வருவான், இலங்கையில சண்டை போட்டு. ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இந்திய அரசு உங்கள்கிட்ட கேட்கல, இந்திய அரசு கேட்கல, நீங்க கூட்டணி வச்சிருந்த காங்கிரஸ் கட்சியும் கேட்கல, நரேந்திர மோடியும் பிராடு பேசுறான். அப்ப என்ன செய்யணும்? நீ தான் வீராதி வீர, வீரபத்திர வீர, கோபாலபுரத்து நாயகன், கொள்கை வீர, சமூக நீதி காவலன், தமிழர்களுடைய உரிமையை மீட்க வந்த ஒப்பற்ற நாயகன். போக வேண்டியதான வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு KN நேரு, KKSSR, பொன்முடி, உள்ள கலிதிங்கிற செந்தில் பாலாஜி எல்லாரையும் அழைச்சிட்டு போக வேண்டியதானப்பா. கடலுக்குள்ள இறங்கி நீந்து நாங்க போய் ஜாமீன் எடுத்துட்டு வர்றோம். எங்கள் அண்ணன் சீமான் நேர்மையோடும் ஆண்மையோடும் சொல்றானா இல்லையா? நாம் தமிழர் அதிகாரத்திற்கு வந்தால் இந்திய ராணுவத்தை எதிர்பார்க்காது, நாங்களே நெய்தல் படையை கட்டி ஆயுதத்தை அனுப்பி தமிழ்நாடு அரசு மூலமாக எங்கள் பாட்டன் சேதுபதியோட கச்சத்தீவை தமிழர் சொத்தை மீட்பாங்க அப்படின்னு ஒரு ஆண்மகன் சொல்றான் சீமான். சொல்லிப்பாரு. என்ன ராஜா, அப்புறம் எதுக்கு ராஜா உனக்கு ஓட்டு போடணும்? நீ ஏன் அப்படி பொய்யா புரியுற? இந்த பகல் திருடன் பக்கா திருடன் பார்த்துருக்கிறேன். அடே அப்பா, இந்த அலிபாப்பாவும் 40 திருடர்கள்னு ஒரு படம் எம்ஜிஆர் எடுத்தாரு. அவன் எங்க இருக்கான்னு பார்த்தா எல்லாம் சட்டமன்றத்தில் தான் இருக்காங்க, திமுக காரணம் தான் இருக்காங்க. அடுத்த அலிபாப்பா 40 கும்பலை அந்த 40 திருடன் டெல்லிக்கு அனுப்ப போறேங்கிறாங்க. ஏற்கனவே 39 பேரு டெல்லியில பாராளுமன்றத்தில் டீ சாப்பிட்டு சம்சா சாப்பிட்டு அங்கே வப்பாட்டி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க டெல்லியில. ஆளு என்னென்ன தமிழ்நாட்டு உரிமையை நரேந்திர மோடி எதிர்த்து கேட்டான், பேசலாம், வாங்கி தந்தீங்க? சிலிண்டர் விலையை குறைச்சிங்களா? கேஸ் விலையை குறைச்சிங்களா? டீசல் விலையை குறைச்சிங்களா? பெட்ரோல் விலையை குறைச்சிங்களா? பஸ் கட்டணத்தை குறைச்சிங்களா? மின்சார கட்டணத்தை குறைச்சிங்களா? பால் விலையை குறைச்சிங்களா? ஆனா வீட்டில் போடுற பூண்டுங்க குழம்புல அது 700 ரூபாய் விற்கிதியா கிலோ? பூண்டு கிலோ 700 ரூபா, மிளகு 800 ரூபா, கிராம்பு 1000 ரூபா, பால் 1 லிட்டர், ஒரு பால் 52 ரூபா 1 லிட்டர் பால். நீங்க இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க காவிரி ஆற்று நீரை குடித்து வளர்ந்தவர்கள் இந்த பகுதி மக்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி கடையில போய் நாம 10 ரூபா 20 ரூபா கொடுத்து தண்ணீர் பாட்டில் வாங்கி குடிப்போம்னு நினைச்சிருப்பீங்களா? நீங்க நினைச்சு பாருங்க. நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்தால் என்ன செய்வோம்? வீட்டுக்கு விருந்தாடி எதிரியா இருந்தாலும் சரி வாங்க, எதிரியா இருந்தாலும் சரி, நம்மளை கொலை பண்ணணும் நினைச்ச எதிரியா இருந்தாலும் தமிழன் பண்பாடு வீட்டிற்கு வந்தால் வாங்க வாங்கன்னு உட்கார வச்சு திண்ணையில உடனே கொண்டாந்து தண்ணி கொண்டாந்து நம்ம யார் கொடுப்பா? நம்ம அம்மா கொடுக்கும்.
இன்றைக்கு வீட்டுக்கு விருந்தாடி வந்தா ஐயோ எத்தனை நாள் தங்குவான்னு தெரியல, தண்ணி வேற டேங்கில் இல்லை, போர்ல தண்ணி வரல, நாமளே 10 ரூபா படம் கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். இல்லை வர்ற கழிச்சல்ல போடுற பாவி காலையிலையும் குளிக்கிறேங்கிறான், மாமா சாயங்காலமும் குளிக்கிறேங்கிறான். என்ன வச்சு ஏது செய்யறதுன்னே தெரியாம குடிக்கிறதுக்கு கூட தண்ணியை அளவா கொடுக்கின்ற நிலைமைக்கு நம் வாழ்க்கையை தள்ளிவிட்டார்கள். இவர்கள்தான் நம்மளை வாழ வைக்க போகின்றார்களா? இவர்களுக்குத்தான் உங்கள் வாக்கா என்பதுதான் என்னுடைய கேள்வி. என் அன்பு உறவுகளே, இது தேர்தல் களம் அல்ல, இது அவர்களுக்கு தேர்தல் களம். நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் நமது பிள்ளைகளுக்கும் யுத்த களம். எல்லா உரிமையும் இழந்துட்டோம், இழப்பதற்கு எதுவுமே கிடையாது. கார்ல் மார்க்ஸ் சொன்னான் 1881 அவன் சொன்னான், இந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ற அறிக்கையை அவன் உருவாக்கும் போது, கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை உருவாக்கும் பொழுது சொன்னான், உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள், நாம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, அடிமை விலங்குகளை தவிர என்று சொன்னான். அதேதான் எங்கள் அண்ணன் சீமானும் நாங்கள் சொல்கின்றோம், உலக தமிழர்களே ஒன்றிணையுங்கள், நாம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, எல்லா உரிமையும் திராவிடத்திடமும் ஆரியத்திடம் அடகு வைத்துவிட்டு அனாதைகளாக ஒரு தேசிய இனம் இந்த பூமி பந்தில் நின்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் யார் பக்கம் நிற்கப் போகின்றீர்கள்? திராவிடத்தின் பக்கமா, ஆரியத்தின் பக்கமா, தமிழ் தேசிய என்கின்ற விடுதலை கோட்பாட்டை முன்னிறுத்துகின்ற சீமானின் பக்கமா என்பதை முடிவு செய்யுங்கள். இதுதான் நாம் முன்னிற்கின்ற கேள்வி. சும்மா 500க்கும் 1000க்கும் 2000க்கும் இந்த வலிமை மிகுந்த வாக்குகளை இந்த பாவிகளிடம் விட்டுவிட்டு அப்பாவிகளாக உட்கார்ந்திருக்கின்றோம். எவ்வளவு ஒரு தொன்மையான இனத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். ஒரு சாதாரண உயிருங்க, ஆடு மாடு கோழி இருக்குல்ல, அதை செல்வம் என்று சொன்னவங்க இன்னைக்குதான் பணம்னா செல்வம், தங்கம் வைரம் இதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா செல்வம். அந்த காலத்துல பொண்ணு பார்க்க போனோம்னா, அந்த வீட்டில் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க போனோம்னா அந்த வீட்டில் எத்தனை ஆடு இருக்கு, எத்தனை மாடு இருக்கு, எத்தனை கோழி இருக்கு, எவ்வளவு வயல் வச்சிருக்கிறாங்க, நல்லா விளையிற வயலா, கிணறா, பம்பு செட்டா, இதெல்லாம் கேட்பாங்க. ஒரு காலத்தில் ஆடு மாடு கோழி தான் செல்வம். உலகத்தில் ஆடு மாடு கோழிக்கு செல்வம் என்று பெயர் வைத்தவன் தமிழன் தான், வேற எவனும் கிடையாது உலகத்தில். அதனாலதான் சொல்றான், பொதிகை மலை விட்டெழுந்து சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்து பூந்தாது வாரி நதி தழுவி அருவியின் தோல்வந்தி தெற்கு நன்முத்து கடலலையின் உச்சிலோதும் செகிராடி மூங்கிலே பண்ணெழுப்பி தாளையெல்லாம் மடற்கத்தை சுழற்ற வைத்து அந்தியிலே இளமுல்லை சிலிர்க்க சென்னல் அடிப்புணரும் மனைப்புணரும் சிரிக்க என் சிந்தை அணு உடல் ஒவ்வொன்றும் சிலிர்க்க தென்றல் ஒன்று வருமாம், அந்த தென்றலுக்கு பெயர் செல்வம் என்று பாவேந்தன் பாரதிதாசன் சொன்னான். எப்படி சொல்றான் பாருங்க. பொதிகை மேலை விட்டெழுந்து சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்து பூந்தாது வாரி நதி தழுவி அருவியின் தோல் உந்தி தெற்கு நன்முத்து கடலலையின் உச்சிதோறும் செதிராடி மூங்கிலே பண்ணெழுப்பி தாழையெல்லாம் மடக்கத்தை சுழற்ற வைத்து முதிதங்கின் இளம்பானை முகசு வைத்து தமிழகத்தின் வீதி நோக்கி முத்து தேய்த்து அந்தியிலே இளமுல்லை சிலிர்க்க செந்நெல் அடிப்புணரும் மனைப்புணரும் சிலிர்க்க எந்தன் சிந்தை அணு உடல் ஒவ்வொன்றும் சிலிர்க்க தென்றல் வந்து தீண்டும், அந்த தென்றலுக்கு பெயர் செல்வம். தென்றலையே மேனியை தீண்டுகின்ற தென்றலை காற்றை செல்வம் என்று சொன்ன ஒரு தொன்மையான தேசிய இனத்திற்கு சொந்தக்காரன். அதனால்தான் நம் தேசிய தலைவன் இந்த உலக நாடுகளை எல்லாம் எதிர்த்து ஈழத்து எல்லாளன் எங்களின் 2ஆம் கலிகாரன் வண்டி காட்டில் வெடித்தெழுந்த வசந்தத்தின் இடிமுழக்கம் அறுபடை முருகனுக்கு பிறகு 6 படை கட்டிய எங்கள் பெருந்தலைவன் பிரபாகரன் இந்திய பெருங்கடலில் உலகத்தின் எல்லா நாடுகளையும் எதிர்த்து தமிழன் இல்லாத நாடு இல்லை, தமிழனுக்கு ஒன்று நாடு இல்லை, அது தமிழீழம் என்று கூவினான். அந்த தலைவன் வழிவந்த ஒரு தலைவன் எங்கள் அன்பு அண்ணன் சீமான், அவன் பிள்ளைகள் நாங்கள். அந்த தலைவன் ஏந்திய புலிக்கொடியை, அந்த கனவை நாம் சுமந்து நிற்கின்றோம். சும்மா அந்த கட்சிக்காரங்க வந்து வாக்கு கேட்கறது மாதிரி ஓட்டு போட்டிருக்க பார்த்துருங்க, நான் பார்த்துருங்க. நண்பர்களே, எல்லா கட்சியும் மேடையில் பேசும் பொழுது
அன்பார்ந்த வாக்காள பெருங்குடி மக்களே என்பார்கள். நாம் தமிழர் கட்சி மேடையில் தான் அன்பார்ந்த எம்மின சொந்தங்களே என்று சொல்லுவோம். நாங்கள் உங்களை வாக்காளர்களாக பார்க்கவே இல்லை. ஒருவேளை நீங்கள் வாக்கு போடாட்டால் நாங்கள் கவலைப்படுவதும் இல்லை. ஆனாலும் நீங்கள் ஓட்டு போட்டாலும் வாக்கு போட்டாலும் போடவிட்டாலும் உங்களுக்காக இந்த களத்தில் குரல் கொடுத்து உரிமைக்காக போராடி சாவோமே தவிர தாமரை இடத்தில் மாம்பழம் போல் மண்டிட மாட்டோம். எங்கள் தலைவன் பிரபாகரன் மீதும் எங்கள் மாவீரன் எல்லைகாத்த ஐயன் வீரப்பனார் மீதும் ஆணை. சும்மா சோர்ந்து போறவங்க கிடையாது. அதைத்தான் நாங்க சொல்லுவோம். ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு இந்த இனத்தை அடகு வைப்பது, சாதியை பயன்படுத்துவது, சாதியை நீ தான் காப்பாத்துற, நான் தான் காப்பாத்துறோம். எங்க அண்ணன் சொல்லுவான், சீமான் அடிக்கடி சொல்லுவான் மேடையில, டேய் தம்பி ஜெயசீலா, சாராயத்தை குடிச்சாதாண்டா போதை வரும், சாதியை சொன்னாலே தமிழனுக்கு போதை வந்துருண்டா. அந்த சாதியை பயன்படுத்தினான், அதிமுகவிடம் அடகு வைத்தார்கள், திமுகவிடம் அடகு வைத்தார்கள், காங்கிரசிடம் அடகு வைத்தார்கள், இப்போது பிஜேபியிடம் அடகு வைத்திருக்கின்றார்கள். எனவே சாதியை நீதான் காப்பாற்றுறதை விட உன் சாதி தலைவன் ஒருபோதும் காப்பாற்றல. அப்படி காப்பாற்றி இருந்தால் மாவீரன் காடுவெட்டியின் குரு வரலாறு இன்றைக்கு மறைந்து போயிருக்காது. அதேதான் திரும்ப பண்றாரு. திரும்ப ஐதிதாச பண்டிதனும் இரட்டைமலை சீனிவாசனும் இதற்காகவா போராடினார்கள்? அண்ணல் அம்பேத்கர் இதற்காகவா இந்துத்துவத்தை எதிர்த்தார்? நினைச்சு பாருங்க. நேற்று அம்பேத்கருடைய பிறந்த நாள். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை. உலக வரலாற்றில் அமெரிக்க அரசமைப்பு சட்டத்தை வடிவமைப்பு தந்தவனை அந்த நாடு கொண்டாடுகின்றது. இங்கிலாந்தில் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவனை அந்த நாடு கொண்டாடுகின்றது. உலகத்தில் எல்லா நாடுகளும் அந்த நாட்டில் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்தவனை தந்தை என்றும் தாய் என்றும் கொண்டாடுகின்றது. ஆனால் இந்திய ஒன்றியத்தில், தமிழ்நாட்டில் தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை உனக்கும் எனக்கும் இந்திய ஒன்றியத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிருக்கும் படைத்த பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு செருப்பு மாலை போடுறான். இதைவிட மனநோய், இதைவிட கேவலம் என்னடா இருக்கு இந்த தேசத்துல? என்ன இருக்கு? அதனாலதான் எங்கள் அண்ணன் சீமான் சொல்கின்றான், ஆதி தமிழன் விடுதலை இல்லாமல் மீதி தமிழன் விடுதலை இல்லை. நண்பு உறவுகளே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு மாபெரும் வரலாற்று மானுடவியல் உண்மையை பதிவு செய்திருப்பார். 1990ஆம் ஆண்டு 91ஆம் ஆண்டு நரசிம்மராவ் காலத்தில் இதே சங் பரிவார் கும்பல், மோடியின் வாரிசுகள், மோடியின் குருநாதர்கள் ஒன்றிணைந்து உத்தரப்பிரதேசத்தில் இருந்த வரலாற்று புகழ்மிக்க பாபர் மசூதியை இடித்து இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக உத்தரப்பிரதேசத்தில் ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியை பயன்படுத்தி சங் பரிவார் கும்பல் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஒரு வரலாற்று சின்னமான அவர்கள் தொழுகை நடத்திய இடத்தை, பாபர் மசூதியை இடித்தார்கள். அப்பொழுது இந்தியா இந்துக்கள் நாடு, இந்தியா இந்துக்கள் நாடு, இந்தியா இந்துக்கள் நாடு என்று இப்பொழுது நரேந்திர மோடி முழங்குவது போல் அன்றைக்கு முழங்கினார்கள். அப்பொழுதுதான் ஒரு வரலாற்று உண்மை இங்கே வெளிச்சத்திற்கு வந்தது. அம்பேத்கர் தன்னுடைய நூலில் எழுதுகின்றார், வரலாற்று ஆய்வில் எழுதுகின்றார், மானுடவியல் என்கின்ற ஆந்த்ரோபாலஜி ஆய்வில் அவர் எழுதுகின்றார், பதிவு செய்கின்றார், இந்தியாவை எவனும் சொந்தம் கொண்டாட முடியாது. இந்தியாவில் இருக்கின்ற தேசிய இனங்கள், இந்தியாவில் இருக்கின்ற பழமொழி பேசுகின்ற மக்கள் யாருமே இந்தியாவை சொந்தம் கொண்டாட முடியாது. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரியை தாண்டி, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை, ஆப்கானிஸ்தான் வரை ஒரு இனம் பரவி வாழ்ந்தது. அந்த இனத்திற்கு பெயர் நாகர்கள் என்று பெயர். அவர்களுடைய பேசிய மொழி தமிழ் மொழி என்று. இந்தியாவை சொந்தம் கொண்டாட வேண்டும் என்றால், சொந்தம் கொண்டாட தகுதி பெற்ற ஒரு இனம் இருக்கின்றது என்றால் அது குமரி கண்டத்தில் உலகத்தின் முதல் மொழி, முதல் மாமன் தோன்றிய தமிழன் தான் இந்தியாவிற்கு சொந்தக்காரன். எனவேதான் பாரத நாடு பைந்தமிழர் நாடு. மற்றவன் எல்லாம் ஹைபர் போலன் கணவாய் வழியாக நரேந்திர மோடியை
மோடியை ஓடு, பிஜேபியை ஓடு, அண்ணாமலையை ஓடு, பாமகவும் சேர்ந்து ஓடு. சமூக நீதியை பேசிய எங்கள் ஐயா மனுநீதியை கொண்டாடுகின்றவனோடு கொண்டாட நீங்க போய் சேரலாமா? எனவே என் அன்பு நெஞ்சங்களே, உறவுகளே, இந்த தேர்தல் களம் என்பது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வரலாற்று வாய்ப்பை தந்திருக்கின்றது. திட்டமிட்டே பாரதிய ஜனதா, இங்கே இருக்கின்ற திராவிட கட்சி, திமுக ஒன்றிணைந்து கொண்டு நான் பிள்ளையை ஆற்றுறது மாதிரி ஆற்ற, நீ பிள்ளையை கிள்றது மாதிரி கிள்ளுன்னு ஆட்டி விடணும்னு 2 பேரும் கூட்டுக்களவாணிகள். விவசாய சின்னத்தை கொடுத்தது தேர்தல் ஆணையம் யாருக்கு என்று பார்த்தால் பாரத ஐக்கிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு கட்சிக்கு கொடுத்திருக்குது. அந்த பாரத ஐக்கிய பிரதா கட்சி யாரோடு கூட்டணி என்றால் தமிழ்நாட்டிற்கு தெலுங்கு திராவிட கட்சியோடு கூட்டணி. தேர்தல் ஆணையம் விவசாய சின்னத்தை யாருக்கு கொடுத்திருக்கு பாருங்க, பாரத ஐக்கிய பிரஜா கட்சி, பிஜேபியோட இன்னொரு மாடல் அது. அந்த பாரத பிரஜா ஐக்கிய கட்சி யாரோட கூட்டினா தமிழ்நாட்டில் திராவிட தெலுங்கு கட்சி. எப்படி இருக்கு பாருங்க. 2 பேருக்கும் தான் விவசாய சின்னத்தை புடுங்கி கொடுத்துட்டா இந்த புடுங்கிகள் எல்லாம் சேர்ந்து. அப்ப நமக்கு கொடுத்திருக்கின்றது இந்த ஒளிவாங்கி மைக். ஒளிவாங்கி என்று இங்கிலீஷில் சொன்னா உங்களுக்கு புரியாது, மைக்கு என்று செந்தமிழில் தமிழில் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இந்த மைக் சின்னத்தை தேர்தல் ஒரு வரலாற்று வாய்ப்பாக நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த மைக் சின்னத்தில் தான் உலக புரட்சியாளர் நாம் இந்த மைக் சின்னத்தில் பேசிதான் மக்களை ஒன்றுபடுத்தி மக்களை திரட்டி போராட வைத்து புரட்சி செய்து அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம், அமைப்பு மாற்றத்தை செய்தார்கள். இதே ஒளிவாங்கியில் தான் எங்கள் தலைவன் அண்ணன் சீமானும் அவன் தம்பிகளும் நாங்கள் நிறுத்தி இருக்கின்ற 40 நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்கள் 20 ஆண்கள் 20 பெண்களும் இதே ஒளிவாங்கியில் பாராளுமன்றத்தில் நின்று இழந்து போன தமிழர் உரிமையை மீட்கவும், இருக்கின்ற தமிழர் உரிமையை காக்கவும், அவர்களுடைய தமிழினத்தின் ஒட்டுமொத்த குரலாக ஒலிப்பதற்கு ஒரு வாய்ப்பை இந்த தொகுதியில், தருமபுரி மக்களவை தொகுதியில் போட்டியிடுகின்ற மருத்துவர் அபிநயாவிற்கு மைக் சின்னத்தில் வாக்களிக்குமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வரலாறு தந்த வாய்ப்பு இது. இந்த வரலாறு தந்த வாய்ப்பை இந்த பகுதி மக்கள் நீங்கள் நழுவ விட மாட்டீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். காலம் ஒரு வரலாற்று கடமையை தந்திருக்கின்றது. இந்த தொகுதியில் போட்டியிடுகின்ற நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்ற எந்த எதிர்பார்ப்புகளும் இன்றி படித்துக் கொண்டிருந்த மருத்துவ முதுகலை படித்துக் கொண்டிருந்த பெண் அந்த படிப்பை விட்டுவிட்டு இனத்திற்காக ஓடோடி வந்து இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். இந்த பிள்ளைக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் உரிமைக்காக டெல்லியில் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பதற்காக, போராடுவதற்காக, அங்கே நம் இழந்த உரிமைகளெல்லாம், இருக்கின்ற உரிமையெல்லாம் மீட்டெடுத்து தருவதற்காக, நம்முடைய ஒட்டுமொத்த குரலாக, உலகத் தமிழரின் குரலாக அங்கே ஒலிப்பதற்கு ஒளிவாங்கி சின்னத்தில், மைக் சின்னத்தில் உங்களுடைய அன்பான வாக்குகளை தருமாறு, வலிமை மிகுந்த வாக்குகளை தருமாறு கேட்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் வாழ்க, தாய் தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, எங்கள் ஐயா எல்லைகாத்து ஐயனார் மாவீரன் வீரப்பனார் வாழ்க வாழ்க என்று கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நாம்